நமஸ்காரம். நான் உங்கள் ராகவாச்சார். 15/8/2026 சனிக்கிழமை. இன்னைக்கு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஒரு நன்மைகளை கொடுக்கும். தர்மசாஸ்தாவோட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அதே மாதிரி இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா திருத்தியை. எல்லா விதத்திலையும் நமக்கு நல்ல அனுகூலியத்தை கொடுக்கக்கூடிய நாள், எதிர்ப்புகளை ஜாஸ்தி தாங்கக்கூடிய நாள், நடுநிலையோடு இருக்கக்கூடிய நாள். சனிக்கு சனீஸ்வரன், அவருக்கு அதிக சனீஸ்வரன் பேர் உண்டு. இந்த சனீஸ்வரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நடுநிலையான ஆள். அதாவது சனீஸ்வரனை நம்ம ஒரு சனீஸ்வரன் வராரு அப்படின்னாலே நமக்கு ஜாதகத்தில் உள்ள வர்றதுனால எல்லாருக்கும் பயம் உண்டு. கண்ட சனி வருது, பாத சனி வருது, தலை சனி வருது அப்படிமோ. இந்த சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடுநிலை. நல்லது பண்ணால் நல்லது பண்ணும், கெட்டது பண்ணால் கெட்டது பண்ணும். அது மாதிரியான ஒரு கிரகம் அது. அதுக்கு உண்டான நாள் இந்த சனிக்கிழமை. பொதுவாக இந்த நாள் பெருசாக யாருக்கும் தொந்தரவுகள் இருக்காது. ஓரளவுக்கு அனுகூலியமான நாள். கொஞ்சம் பொருளாதார வரவுகளும் மாலை நேரங்களில் உண்டாகும். பெருசாக மைனஸ் அப்படின்றது இந்த நாளில் யாருக்கும் இருக்காது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வயோதிகர்களுக்கு வரும். குறிப்பாக உணவு ரீதியான தொந்தரவுகளால் வயோதிகர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய நாள். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடங்கல்களை உண்டாக்கும். தனுசு ராசி, குறிப்பாக தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொருள் விரயம் ஜாஸ்தி உண்டாகிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. கவனமாக இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். தெய்வ ரீதியான விஷயம் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வீட்டில் தெய்வ சக்திகளும் துர்சக்திகளும் சுபசக்திகளும் பற்றி பார்க்குறோம். இதில் துர்சக்திகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு சாத்தியப்படாத சில விஷயங்கள் உண்டு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுகிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். அதாவது எல்லா இடங்களுக்கு சில சமயங்களில் கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது அது மாதிரியான ஒரு நிலை கிடையாது. வெளியில் ஜென்ரலாக போயிட்டு வரும்போது கை கால் கழுகிட்டு உள்ளே வரணும். அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளே போகும்போது வலது காலை எடுத்து வச்சு போகணும். அப்படின்ற ஒரு சில வழக்கங்களை நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்னாக்க சில சந்தர்ப்பங்களில் தொந்தரவுகள்லேருந்து வெளியில் வந்துடலாம். அடுத்ததாக இந்த தெய்வசக்தி இது இப்படியே நிற்கட்டும், அடுத்தது போக போக பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பித்ரு தேவதைகள். ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு அது. இது என்னன்னு கேட்குறீங்கன்னா, தெய்வங்கள் கொடுக்க நினைக்கிறத பித்ருக்களால் ஈஸியாக தடுக்க முடியும். நமக்கு ஒரு அனுகூலியமான நிலை வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் சுபசக்திகள் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சுபசக்திகள் தெய்வ ரீதியாக வரும். அந்த தெய்வங்கள் நமக்கு கொடுக்க நினைக்கிற சில விஷயங்களை பித்ருக்களால் ரொம்ப ஈஸியாக தடுக்க முடியும். அதே மாதிரி கிரகங்களால் வரக்கூடிய தொந்தரவுகளை நம்மளால் கண்டிப்பாக தடுத்துக்க முடியாது. அதை தெய்வங்களால்